வணக்கம் நண்பா. நேத்து நடந்த டிவிக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழால நம்ம தளபதி விஜய் அண்ணா தீய சக்தியையும், ஊழல் சக்தியையும் பொலன்னு பொளந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேற லெவல் ஸ்பீச்சு. ஃபர்ஸ்ட் பொளந்தது டிஎம்கே பெரிய தத்தியோட மகன் சின்ன தத்திய தான். பவளவில பாப்பாக்கு என்ன தெரியும்? பழைய டப்பா உருட்ட தான் தெரியும்னு சின்ன தத்திக்கு சரியான அடி. அப்புறம் அதிமுகவுக்கும் பலமான அடி குடுத்திருக்காங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. பாஜக கூட்டணிகள் மற்றும் பலன்னு சொல்லி அதிமுக இருக்கிற இடம் தெரியாமலே குண்டோட அழிச்சிட்டாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. நம்ம எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆரம்பிச்ச கட்ச பாஜகவுக்கு தாரவாத்து குடுத்தனால இப்ப தளபதி விஜய் அண்ணா அத மட்டம் தட்டி பேசியிருக்கிறாங்க. இப்ப அதிமுகன்ற கட்சியே இல்லாத அளவுக்கு நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சமூக வலைதளங்கள்ல. நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. பாஜக கூட்டணிகள் மற்றும் பலன்னு சொல்லி அந்த கட்சியை டோட்டலாவே காலி பண்ணிட்டாங்க. இது நம்ம சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த நியூஸ் சேனல்லாம் ஓட்டு கருத்து கணிப்புன்னு ஒண்ணு நடத்துவாங்க. அதுல ஆளுங்கட்சிக்கு சாதகமா கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. அதையும் நம்ம தளபதி விஜய் அண்ணா பொளந்திருக்காங்க. கருத்து கணிப்பா இல்ல கடுப்புல விட்ட கணிப்பான்னு இந்த கொத்தடிமை மீடியாவுக்கு ஒரு செருப்படி கொடுத்திருக்காங்க நம்ம விஜய் அண்ணா. அதோட முக்கியமா நம்ம தளபதியோட 331வது குரலையும் வெளியிட்டு இருக்காங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்கே உலகுன்னு புதுக்குரல் சொன்னதுதான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அண்ட் மக்கள் விசில் ஊதுல தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடைபிடிக்கணும் நண்பா. இப்படியே சிஎம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நம்ம சின்னம் விசில் சின்னம் சொல்லணும்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதை ஃபன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம சீரியஸாவே பண்ணி காட்டணும் நண்பா. நம்ம விசில் சின்னம் பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் நம்ம பரவணும். நம்ம சின்னம் விசில் சின்னம்ன்றத வெறித்தனமா காட்டணும் நண்பா. அப்புறம் நான் சினிமா விட்டு போனாலும் நீங்க விட மாட்டீங்க போலன்னு விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வான்னு பயங்கரமா ஃபன்னா பேசிருக்காங்க. பொறுங்க பாஸ் வரலாம். எல்லா வீட்லயும் உள்ள தளபதியும் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். கரெக்டா தேர்தல் டைம்ல ஓட்டடி எடுத்துட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருன்ற மாதிரி தளபதி பயங்கர கான்பிடண்டா பேசியிருக்காங்க. அண்ட் நம்ம எம்ஜிஆர் ஸ்டார்டிங்ல கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுன்றதையும் நம்ம தளபதி கிளியரா சொல்லியிருந்தாங்க. அதே கான்பிடன்ட் அதே மோட்டிவேஷனோட தான் நம்ம தளபதி இருக்கிறாங்கன்றத சொல்றாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த பீரியட்லயே அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் இதே ப்ரெஷர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வராங்க. நம்மளும் முயற்சி பண்ணிட்டே வரோன்றதை நான் ஸ்ட்ரகிள் ஆகாமல் நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம தளபதி கிளியராக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம டிவிக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பயங்கர மாசா பயங்கர வேற லெவலில் ஸ்பீச் பண்ணியிருக்காங்க தளபதி விஜயண்ணா. இதை நம்ம தளபதி ஃபேன்ஸ் வர விஜயண்ணா வேற லெவலில் பேசிட்டு வராங்கன்றதை பேசி நம்ம பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தளபதி விஜயண்ணா பற்றின ஹாட் ஆன் நியூஸ்க்கு நம்ம தளபதி கிருபாரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் அவங்களை தேடி வரும் நண்பா. தேங்க்யூ.